தேசத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக எடுத்துக்கொண்டு ஜெபம் செய்வது, அதுதான் திறப்பில் நின்று ஜெபிப்பது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை நான் தேடுகிறேன், ஒரு மனிதனை நான் தேடினேன். எதற்காக? தேசத்துக்காக ஒரு மனிதனை தேடினேன். ஒரு தேசம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட ஒரு மனிதனை தேடினேன். ஒரு தேசம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படணுமானா ஒரு மனிதன் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போது தேவன் ஒரு மனிதனை தேடி ஒருவனை காணேன் என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். நான் ஒரு ஆளை தேடினேன், தேசம் எங்கிலும் யாராவது ஒருவர் இருப்பாங்களான்னு தேடி தேடி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. ஒரு வேதனையோட ஏமாற்றத்தோடு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுவதை போல் இருக்கிறாரு. அப்போது தேசம் அழிக்கப்படாமல் இருக்கணுமானா ஒரு மனிதன் ஜெபிக்கணும். தேவனுக்கு தேசத்தை அழிக்க விருப்பம் இல்லை. ஏன் தேசத்தை அவர் அழிக்கணும் அப்படின்னா, பாவம் பெருகும் பொழுது அங்கே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்டே ஆக வேண்டும். அதனால தான் சாத்தான் ஒரு தேசத்திலே பாவத்தை பெருக பண்ணி அழிவை கொண்டு வருவான். சாத்தானுக்கு தெரியும், அவனால் தேசத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் தான் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவர். கர்த்தரே ஒரு தேசத்தை அழிக்கும்படிக்கு அவன் உலகத்திலே கிரியை செய்வான். ஒரு தேசத்திலே பாவத்தை பெருக பண்ணி அது பரலோகம் வரைக்கும் ஏற்றி தேவனை துக்கப்படுத்துமானால் தேவன் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி இறங்கி வருவார். அப்போ அந்த தேசம் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு அழிக்கப்படும். இதான் சாத்தானுடைய திட்டம். அதனால் தேசத்தில் பாவத்தை பெருக பண்ணி தேவ கோபத்தை பெருக பண்ணி தேவனே தேசத்தை அழிக்க முடியாத காரியத்தை செய்வது தான் சாத்தானுடைய திட்டம். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேசத்தை அழிக்க அவர் விரும்புவதில்லை, தேசத்தை பாதுகாக்க ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய இந்த திட்டம் நிறைவேற பூமியில் இருக்கிற ஒரு மனிதன் அவசியம். உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எழும்பி உலகத்துக்காக திறப்பில் நின்று ஜெபித்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அழிவை தடுத்து தேசத்தை ரட்சிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். இந்த தேசம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்க ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஒருவனை நான் காணவில்லையே என்று வேதனையோடு சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் தேசத்தை அழிக்க வேண்டும்? அந்த எசேக்கியேல் 22 அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் தேசம் எப்படி இருக்கிறது என்பதை அங்கு சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் ஆத்மாக்களை பட்சிக்கிறவர்களாக இருந்தாங்க, விலையேறப்பட்ட பொருளுக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தாங்கன்னு 25ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 26ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆசாரியர்கள் வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள், வசனத்தை புரட்டினாங்க, சொந்த காரியங்களை போதனையாக போதித்தாங்க, வேத வசனத்துக்கு தவறான அர்த்தம் கற்பித்தாங்க, அவங்க வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்பதாய் பார்க்கிறோம். அதனால் தேவன் அவள் மத்தியில் கனவீனம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தர் கனவீனம் பண்ணப்பட்டார் என்பதாய் பார்க்கிறோம். 27ஆம் வசனம் வாசிக்கும்போது தேசத்தினுடைய பிரபுக்கள், தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருந்தாங்க. அவங்க இறை கவுகிற ஓநாய்கள். தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருந்தால், மக்களை வேட்டையாடுகிற ஓநாய்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு.
மறுபடியும் 28ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய்யான சாஸ்திரத்தை ஜனங்களுக்கு சொல்லி அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க. பொய் சாஸ்திரங்களை ஜனங்களுக்கு போதித்தாங்க. இதெல்லாம் தேசத்தில் நடக்கிறது. தேவன் அதையெல்லாம் பார்த்தார். தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தான் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். தேசத்துள்ள ஜனங்கள் இப்படி தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாருமே தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். தேசத்தை தீட்டுப்படுத்தி துக்கப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து பாவத்தை பெருக பண்ணிவிட்டார்கள். இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இந்த தேசம் அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறது. நான் இதை அழிக்க வேண்டியது என்னுடைய நீதி. ஆனால் நான் அழிக்க விரும்பவில்லை. நான் இதை ரட்சிக்க விரும்புகிறேன். அதற்கு ஒரு மனிதன் வேண்டும். திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனிதன் வேண்டும் என்று தேடுகிறார். இந்த மனிதன் எழும்பி என்ன செய்யணும்? தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் செய்வது. அதாவது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாய் நின்று பரிந்து பேசி ஜெபம் செய்வது. ஒரு வேத வசனத்தை பார்த்தால் நமக்கு அர்த்தம் விளங்கும். 106ஆம் சங்கீதம் 22, 23 வசனம் பாருங்க. 106ஆம் சங்கீதம் 22, 23 வசனம். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தபோது ஜனங்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அவங்க எகிப்து தேசத்தில் இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்து அந்த ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து வெளியே கொண்டு வந்தார். இவங்களுக்காக கடலை 2ஆக பிளந்தார். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடக்கின போதிலும் அவர்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். தங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்து கொண்ட தேவனை மறந்து விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்தாங்க. விளையாட ஆரம்பித்தார்கள். அவங்க விக்கிரக ஆராதனை செய்து தேவனை துக்கப்படுத்தி விபச்சார வேசித்தனத்தில் ஈடுபட்டு தேவனை துக்கப்படுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். மோசேகிட்ட சொல்றார், மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனத்தை பாரு. நான் அந்த மக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தேன், அற்புதம் செய்தேன். அவங்க விக்கிரகத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க பாரு, கன்று கொட்டியை வைத்து விபச்சார வேசித்தனம் துணிகரமாக செய்கிறாங்க பாரு. நான் அவங்கள நாசம் பண்ணுவேன். இவங்க தகுதியான மக்கள் அல்ல. அதனால் நான் அவளை அழிக்கும்படி என்னை விட்டுவிடு என்பதாய் ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே பாருங்க, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, தேவனுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே அவர் நின்றார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் முதல்ல மோசேகிட்ட பேசும்போது, மோசே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க கஷ்டப்படுறாங்க. என் ஜனத்தை நீ மீட்டு கொண்டு வரணும் வா என்று அழைப்பு கொடுத்தார். என்னுடைய ஜனம் அவங்கள அழைச்சிட்டு வரணுன்னு தான் மோசே கூட்டி கொண்டு போனார். இப்போ ஆண்டவர் சொல்றார் மோசேகிட்ட, மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய மனசு வேதனைப்பட்டு முதல்ல என் ஜனம்னு சொன்ன ஆண்டவர் மோசேகிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய ஜனம், நீ எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கள, இந்த மக்கள் பண்ணுறதை பாரு. விக்கிரகத்தை வணங்கி அவங்க தெய்வமல்லாத தெய்வம்னு சொல்லி நான் இவ்வளோ அற்புதத்தை செய்தோம். அவங்க அதன் மீது நம்பிக்கை வச்சு என்னை விட்டு இப்போ சோரம் போயிட்டாங்க. பாருங்கள், விபச்சார வேசித்தனம் பண்ணி
என்னை துக்கப்படுத்திட்டாங்க, உன்னுடைய ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க, அவர்களை அழிக்கும்படி என்னை விட்டு விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எது போய் வாசித்து பார்த்தா மோசே என்ன சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, எகிப்து தேசத்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்காக பரிதாபம் கொள்ளும். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஜனம் தன்னை கெடுத்து கொண்டாங்க. மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தின் மீது உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு பரிந்து பேசுகிறார். ஆண்டவருக்கு மோசைக்கு நடக்கிற கான்வர்சேஷனை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆண்டவர் கோபத்தோடு மோசைக்கிட்ட அந்த மக்களை குறித்து பேசுகிறார். மோசே பரிந்து பேசுகிறார். யார் இந்த ஜனங்க? மோசைக்கு விரோதமாக கல் எடுத்தவங்க, மோசையை கொண்டு விடும்படிக்கு கற்களை எடுத்தவங்க, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தவங்க. அந்த ஜனங்களுக்காக மோசே திறப்பில் நின்று மன்றாடுகிறார். திறப்பில் நிற்பதனால் என்ன? ஒரு பக்கம் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஒரு தேசத்தில் பாவம் பெருகிவிட்டால் அந்த தேசத்தை நியாயத்தீர்க்கிற நியாயாதிபதி. இப்போ ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் ஜனங்கள், இந்த ஜனங்களை பார்த்தா பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்திட்டாங்க. தேசத்தை பார்த்தால் தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. அப்போ இது அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறது. தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து தன்னுடைய நீதியின்படி அவர் நியாய தீர்ப்பு செய்ய அழிக்க வேண்டும். இப்போ நீதி செய்கிற தேவன், நியாயத்தீர்ப்பு செய்கிற கர்த்தருக்கும் பாவம் செய்த மனிதர்களுக்கு நடுவில் ஒரு மனிதன் போய் நிற்கிறான். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன், அவன் பரிந்து பேசி அவங்களுக்கு இரக்கம் செய்யும், அவர்களை மன்னியும் என்று மன்றாடி அவன் ஜெபம் செய்கிறான். மோசையினுடைய ஜெபத்தின் நிமித்தம் மோசே மன்றாடினார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேருடைய மன்றாட்டின் நிமித்தம் ஆண்டவர் மனம் மாறினார், ஆண்டவர் இரக்கம் காட்டினார். ஒரு மோசையின் நிமித்தம் அவ்வளோ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். இதுபடித்தான் ஆண்டவர் தேசத்தை பார்க்கிறார். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து சோரம் போய்விட்டார்கள். அதனால் தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டு, நான் இவர்களை அழிக்க வேண்டும், இந்த தேசம் அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அழிக்க மனம் இல்லை. அப்போ யாராவது திறப்பில் நிற்பாங்களான்னு தேடுகிறார். ஒரு மனிதன் திறப்பில் நின்றால் போதுமென்று ஏக்கத்தோடு பார்க்கிறார். அது மாதிரி ஒரு மனிதன் திறப்பில் நின்றால் மாற்ற வருமா என்று சொன்னால், ஒரு மோசே திறப்பில் நின்றதுனால கர்த்தர் மனம் மாறினார். ஒரு நெகேமியா திறப்பில் நின்று அழுது செபித்ததினால பாழாய் கிடந்த எருசலேம் பட்டணம் திரும்ப கட்டப்பட்டதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஒரு எஸ்தர், ஒரு மொர்தெகாய் திறப்பில் நின்று கண்ணீர் விட்டு ஜெபித்ததுனால 127 நாடுகளில் இருந்த யூத ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அழிவுக்கு தப்பிக்கொண்டார்கள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு தானியேல் திறப்பில் நின்று உபவாசம் பண்ணி வயதான நாட்களில் மன்றாடினதுனால சிறையிருப்பில் இருந்த மக்கள் மறுபடியும் சொந்த தேசத்திற்கு திரும்பும்படியான ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். நெகேமியா ஜெபித்தார், ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்துவிட்டோம், நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று தேசத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக எடுத்து கொண்டு ஜெபம் செய்வது, அதுதான் திறப்பில் நின்று ஜெபிப்பது. ஆண்டவரே, இவங்கெல்லாம் பாவம் செய்துட்டாங்க, நான் மன்றாடுகிறேன், அப்படி அல்ல, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்துவிட்டோம். தானியேல் 9 அதிகாரத்தில் ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், நாங்கள் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமற் போனோம் என்று தன் ஜனத்தோடு தன்னை இணைத்து கொண்டு தானியேல் ஜெபம் செய்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஜனத்தோடு நம்மை இணைத்து கொண்டு ஜெபம் செய்வது, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டோம், நான் செய்யல அந்த பாவம்னு சொல்லி கொண்டிருக்காதபடி, பாவம் செய்கிறவங்க நம்முடைய ஜனம், நம்முடைய பட்டணத்தில், நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள். அப்போ நாம் அதை நம்முடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிப்பது. நெகேமியா மாதிரி
தானியேல் மாதிரி ஆண்டவரிடத்தில் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்பது தான் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். அது விலைக்கரையும் கொடுத்து ஜெபிப்பது, தியாகம் பண்ணி ஜெபிப்பது. அதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். நெகேமியா உபவாசம் பண்ணி சாப்பாட்டை தியாகம் பண்ணி ஜெபித்தார். எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து தன் உயிரை பணயம் வைத்து ஜெபித்தாள். நான் செத்தாலும் சாகிறேன் என்று உயிரை பணயம் வைத்து ஜெபம் பண்ணினாள். இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது இரத்தம் சிந்த, வேர்வை சிந்தி இரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். இப்படி ஒரு தியாகம் பண்ணி ஜெபிக்கிறதா திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. அதை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்புகிறார். சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்து கொண்டு வருகிற தூதர்கள் அவர்கள். அவங்க சங்காரம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் வர்றாங்க. அவங்க வரும்போது கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு தேவதூதனை வைத்து ஒரு காரியம் செய்கிறார். 4வது வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷனை கூப்பிட்டு, தன்னுடைய அறையிலே மைக்கூடு இங்கு வைத்திருக்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு, ஒரு தேவதூதனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 4ஆம் வசனம், எசேக்கியேல் 9:4 வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய். எருசலேம் பட்டணத்தில் தான் சங்காரம் வரப்போகிறது. பாவம் பெருகினதுனால எருசலேமில் உள்ள மக்களை தேவன் சங்கரிக்க போகிறார். அதற்கு தேவதூதர்கள் வந்துட்டாங்க. தங்களுடைய கைகளிலே அந்த சங்கரிக்கும் ஆயுதங்களை கொண்டவர்கள் 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூதனை அழைத்து, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அந்த நகரத்துக்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனிங்க. பட்டணத்திலே செய்யப்படுகிற அருவருப்பான பாவங்களை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்கள், அவங்க நெத்தியில் அடையாளம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடையாளம் போட்டு முடிச்ச பிறகு சங்கார தூதர்கள் வர்றாங்க. 5-6 வசனம் வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எருசலேம் பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டார். விக்கிரகாராதனை, மந்திரவாதங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், பாவம் பெருகிவிட்டார். அப்போ ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு செய்ய சங்கார தூதர்களை அனுப்புகிறார். அதில் சங்கார முதியோர், வாலிபர், கன்னிகைகள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரையும் சங்கரிச்சிரு. யாருக்கும் இறக்கம் காட்டாத. பார்க்குறோம்ல, ஒரு வெள்ளம் வருது, ஒரு பாதிப்பு வருது, குழந்தைகளும் சாகுறாங்க, வாலிபர்கள் சாகுறாங்க, வயசானவங்களும் சாகுறாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதை தாண்டு சொல்லுகிறார், யாருக்கும் இறக்கம் காட்டாத, பாவம் பெருகிவிட்டது, அதனால சங்காரம் நடக்கட்டும். யார் மட்டும் தப்ப முடியும்? யாருடைய நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ அவங்கள மாத்திரம் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் நெற்றியில் அடையாளம் போடப்பட்டது? கர்த்தரை நம்புறன்றவங்க நெற்றியிலெல்லாம் அடையாளம் போடவில்லை. பட்டணத்தில் காணப்படுகிற அருவருப்புகள் பாவத்தை நிமித்தம்
யார் ஒருவன் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு, அவங்க தான் பாதுகாக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். கடைசி காலத்தில் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும்போது எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. யார் மாத்திரம் பாதுகாக்கப்படுவாங்க? தேசத்தில் நடக்கிற தேவனை துக்கப்படுத்துகிற பாவத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் ஜனத்திற்கு இரக்கம் செய்யும், இப்படியெல்லாம் பாவம் செய்து உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் நடக்குது அப்படின்னு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிச்சா அவங்க நெத்தியில் அடையாளம் போட்டு சங்கார தூதன் அவளை தொடாதபடி தேவன் பாதுகாக்கிறார். அப்போ கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த அழிவு பாதிப்புகளுக்கு நீங்கள் தப்பணுமானால் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ சொன்னாங்க பாருங்களேன், சிலர்லாம் இயேசு சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு, அதனால் ஜெபம்லாம் தேவையில்லை, கண்ணீரெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லாங்க பாருங்க. இவங்கெல்லாம் கொரோனா காலத்தில் எங்கே போனாங்கன்னு கேளுங்க. என்ன அவங்க பேசுனாங்க டிவியில் மரணமே கிடையாது, நம்ம நினச்சாதான் மரணம், இல்லாட்டி மரணம் கிடையாது, இயேசு சிலுவையில் எல்லாம் ஜெயித்துட்டார்ல, அதனால் உங்களுக்கு சாவே கிடையாது, நீங்களா சாக நினச்சாதான் சாக முடியும், சாவே வராது அப்படின்லாம் பேசுனாங்க. அதுக்கு கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினாங்க. கொரோனா வந்தபோது இன்னைக்கு சாவே கிடையாது, நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து ஹெல்ப் பண்ணுறோம், வியாதிப்பட்டு உதவி செய்கிறேன்னு யாராவது வந்திருக்கலாம்ல? ஒருத்தனையும் காணும், எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிட்டான். பேசுகிறது மேடையில் எங்களுக்கு சாவே கிடையாது, ஆமாம் இயேசு சிலுவையில் சுமந்து முடிச்சுட்டாரு, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு வியாதியும் கிடையாது சாவே கிடையாதுன்னாங்க. கொரோனா வந்தபோது எங்கே போனீங்கன்னு கேளுங்க, ஒருத்தனையும் காணும். இது மாதிரி உளறி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாய் விளக்க சொல்லுகிறவர்கள். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அந்த அதிகாரம் முழுசுமே கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், அது மாதிரி கடைசி கால ஆபத்துகள் இதெல்லாம் மரணத்தை பிறப்பிக்கும். இவ்வளோ ஆபத்தெல்லாம் வரும். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்னு சொல்லிட்டு, ஆகையால் இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பணுமானால், நீங்கள் பாதுகாக்கப்படணுமானால், ஆண்டவருடைய வருகையில் காணப்படணுமா? 2 காரியம். இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், வருகையில் காணப்படணும். அதுக்கு ஒன்று செய்யணும். இயேசுவே சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது சொன்னது யாரு? இயேசு சொல்லுகிறார், இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், வருகையில் காணப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் நீ. ஆனால் ஒரு கூட்டம் பைபிளை கையில் வச்சுட்டு ஜெபமே தேவையில்லை, ஜெபம்லாம் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இயேசு சொல்கிறத ஏற்றுக்கொள்வீங்களா? இந்த சோம்பேறி ஊழியக்காரர் சொல்கிறத ஏற்றுக்கொள்வீங்களா? சொல்லுங்க. இல்லை, அது நல்லா இருக்குது, ஜெபம்லாம் பண்ண தேவையில்லை, சும்மா சர்ச்சில் போய் காணிக்கு போட்டு வந்தால் போது, விசுவாசா போது, எதுக்கு முழங்காலி ஜெபம், ராத்திரிலாம் முழிச்சு உட்காந்து ஜெபம், இதெல்லாம் தேவையில்லை, நல்லதானே இருக்குது. இருந்தால் என்ன ஆகும்? கொள்ளை நோய் வரும்போது குழியில் போட்டு தான் புதைப்பாங்க, அப்புறம் புதைக்கிற கூட ஆள் இருக்காது, அவ்வளோதான். பஞ்சம் வரும்போது, பூமி எதிர்ச்சி வரும்போது அவ்வளோதான், பாதுகாப்பு இருக்காது, வருகையில் காணப்பட முடியாது. ஆனால் இயேசுவே சொல்கிறாங்க, நீ பாதுகாக்கப்படணும், வருகையில் காணப்படணுமானா ஒரே வழி தான் இருக்குது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே யார் சொல்லணும்? சிலுவையில் மரித்தவரே சொல்கிறாரு, சிலுவை சுமந்து மறித்து நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடித்தவரே சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. சோம்பேறி ஊழியக்காரன் பேசுகிறத நம்பி ஏமாந்து போயிடாதுங்க.
கடைசி காலத்தில் இந்த சோம்பல்காரர்கள் பரிகாசக்காரர்கள் தோன்றுவாங்க. ஜெபத்தை பரிகாசம் பண்ணுறவங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை பரிகாசம் பண்ணுறவங்க, கடைசி காலத்தில் அவங்க தான் இப்போ நிறைய உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பரிகாசம் பண்ணுவதற்கு. அவங்க தோன்றுவாங்கன்னு பைபிளில் இருக்க தீர்க்க தரிசனத்தில் சொன்னபடி தான் அவங்க உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பரிகாசக்காரர்கள், அவங்க சாத்தானுடைய தூதர்கள். சாத்தான் தான் பரிகாசம் பண்ணுகிறவனும் குற்றம் சொல்லுகிறவனுமாய் இருக்கிறான். அவன் வேலையை தான் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. நியாயத்தீர்ப்பு நாளில் தான் தெரியும் அவங்களுடைய காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வசனம் தெளிவாக இருக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக. அப்போ எசேக்கியேலில் பார்க்கிறோம், ஒரு பட்டணத்தில் செய்யப்படுகிற பாவத்தை பார்த்து ஒருத்தன் மனம் கசந்து அழுதால் அவன் நெத்தியில் அடையாளம் போட்டு அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், அந்த தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் பாவத்தை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள்னு ஆண்டவரை சொல்றார். அப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் தேசத்தில் இந்த பாவம் பெருகிவிட்டது, ஜனங்கள் இப்படியெல்லாம் ஆத்துமாக்கள் பாதிக்கப்படுது, அவங்கள ரட்சிங்க, இறங்குங்க, பாவத்தை மன்னிங்க, அவங்கள சந்திங்கன்னு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? லூக்கா 19:41 இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் எருசலேமை பார்த்து அழணும்? அங்கே எல்லாரும் பரிசுத்தவான்களா? தேவாலயம் இருக்கிறது, அங்கே தான் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. தேவாலயத்துக்குள்ளே பாவம் பெருகிவிட்டார், வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. அங்கே காசு காசு பணத்துக்காக ஆலயத்தில் கர்த்தரையே வியாபாரம் பண்ணி விட்டார்கள், இடர்களை உண்டாக்கிட்டாங்க. அதனால் தேவன் பட்டணத்தை பார்த்து பாவத்து நிமித்தம் ஒரு அழிவு வரப்போகிறதே, எருசலேம் பட்டணத்தில் இரத்த ஆறு ஓடப்போகிறதே, ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதை நினைத்தவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:26 ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது எது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அங்கே எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜனங்கள் வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்களிலே நீர்த்தாரைகள் ஓடுகிறது, கண்ணீர் வடிகிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் வசனத்தின்படி நடக்கிறது இல்லை, வசனத்தை வாசிக்கிறதும் இல்லை, அதனால அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார் என்பதாய் பார்க்கிறோம். இயேசு அழுதார், பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று. பவுல் ஆத்துமாக்களுக்காக நான் மிகுந்த கண்ணீரோட ஊழி செய்தேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்கள். அப்போ நம்முடைய தேசத்தை பாருங்க, இந்திய தேசத்தில் பாவங்கள், சாபங்கள், தீட்டுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் பெருகிவிட்டது. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை, துணிகரமாக பாவம் செய்கிற நிலைமை, தேசம் தீட்டுப்பட்ட நிலைமைக்கு ஆகிவிட்டது. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து இந்த தேசத்தை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது, கிருபையாய் இரக்கம் காட்டி எங்கள் ஜனங்களெல்லாம் ரட்சிங்க, எங்கள் ஜனங்களுடைய மனக்கண்ணை திறங்க, என் ஜனத்தினுடைய அறியாமையை மன்னிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் செய்வது. அதான் மந்தாடி ஜெபம் செய்வது. என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், மந்திரவாதம் செய்கிறாங்க மன்னியும், ஆண்டவரே மெய்யான தெய்வத்தை வணங்காதபடி அவங்க தவறானதை வணங்குறாங்க மன்னியும், மனுஷ வணக்கம் பண்ணுறாங்க அதெல்லாம் மன்னியும். அவங்களுக்கு இரக்கத்துக்காக மந்தாடி பரிந்து பேசி ஜெபம் செய்வது. அப்போ நாம் மந்தாடி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்து பாவத்தை மன்னித்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார், ஜனங்களை ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பார்க்கிறார், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி செபிக்கிறவர்கள், அந்த மக்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான்
திறப்பில் நின்று ஜெபிப்பது, மன்றாடி ஜெபம் செய்வது. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய மாவட்டத்தில் எவ்வளோ பாவமான காரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பாவமான காரியம். மதுபானம் ஒரு பக்கம், போதை வஸ்து ஒரு பக்கம், அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஒரு பக்கம். ஒரு நியாயமாக ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கூட லஞ்சம் கொடுக்காம கிடைப்பது இல்லை. பாதிப்புகள் எல்லா மக்களுக்குள்ளும் இருக்கிறது. இந்தியா தேசத்தை பாருங்க, இந்தியாவில் அநியாயம் அக்கிரமம் பெருகிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவன் தேசத்தை பார்க்கிறார். அதனால தேசத்தில் காணப்படுகிற பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் தேசத்தின் மேலே வருகிறது. அதை தடுப்பதற்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிக்கிற ஆட்களை தேடுகிறார். அப்படி ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் மன்றாட்டின் ஆவியை நமக்குள்ளே வைத்து மன்றாடி ஜெபிக்க வைக்கிறார். ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்க வைக்கிறார். இதை ஆவியானவர் செய்கிற கதை மன்றாட்டின் ஆவி. அதாவது மன்றாடி நம்மை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், பரிந்து பேசி ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர் என்று ரோமர் 8:26 நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாரத்தை உண்டாக்கி அவர் ஜெபிக்க வைப்பார். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். திறப்பில் நின்று மன்றாடி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தர், அவர் நீதி உள்ள தேவன், நியாய தீர்ப்பு செய்கிற தேவன். இன்னொரு பக்கம் நம்முடைய தேசம் பாவத்தினால் திகைக்கிறது. பாவம் சாபம் தேசத்தை பட்சிக்கிறது. அநியாயமாக குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டு இரத்த பழி தேசத்தின் மேலே இருக்கிறது. பாவம் விபச்சாரம் வேசித்தனம் பெருகி இருக்கிறது. சோதம் கொமோராவின் பாவம் தேசத்தில் பெருகிவிட்டது. மதுபானம் ஒரு பக்கம், போதை வஸ்துகள் ஒரு பக்கம். ஜனங்கள் அடிமைப்பட்ட நிலைமையில தவிக்கிறாங்க. பில்லி சூனியங்கள் மந்திரவாதம் ஒரு பக்கம். அப்போ தேசம் திகைத்து கொண்டிருக்கிறது. அப்போ தேசத்தின் மேலே தெய்வ கோபாக்கினை வருவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஆனால் தேசம் அழிக்கப்படக்கூடாது, ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஜெபிக்கத்தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அழியட்டும், எப்படியும் போகட்டுன்னு விடுவதற்கு அல்ல. இல்லை ஆண்டவரே, நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஜனத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறோம். எங்களுடைய தேசத்தை இரக்கம் செய்யும், பாவங்களை மன்னியும், ஜனத்தை ரட்சியும், ஜனத்திற்குமை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் செய்வது. அந்த ஜெபம் செய்யும்போது ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் நம்ம மத்தியில் இறங்கும். தி இன்டர்செஷரி அனாயிண்டிங், மன்றாட்டின் அபிஷேகம் நம்மை நிரப்பும்போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்வார். உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் இறங்கும் போது பெருமூச்சு வரும், கண்ணீர் வரும், சில சமயம் வார்த்தையே வராது, வெறும் ஏக்க பெருமூச்சு தான் வரும். ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தம். 143 கோடி மக்கள், ஐயோ எவ்வளோ ஜனங்கள் ஆத்துமாக்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி ஆத்துமாக்கள். உங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் இந்த ஆத்துமாக்களெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஏக்க பெருமூச்சு. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பக்தியாக செய்கிறாங்க, அதுதான் பக்தின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அறியாமையினால அவங்க சாபத்துக்கு மேல் சாபத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க, மன்னிங்க, என்ன மன்னிச்சிங்க, எனக்கு உங்களை வெளிப்படுத்தினீங்க, எங்கள் ஜனத்துக்கு உங்களை வெளிப்படுத்துங்கன்னு பரிந்து பேசி ஜெபம் செய்வது. அதான் முக்கியம். நான் ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த போது, கடைசி நாள் கூட்டம், முதல் நாள், 2வது நாள், 3 கடைசி நாள் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கடைசி நாள் மைதான நிரம்பும்படியான கூட்டம். பகல் நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு காட்சியை கண்முன்னாலே காண்பித்தார். சிங்காசனத்தில் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார், உயரமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏராளமான படிகள் இருக்கிறது. கம்பீரமாக வரும்
அவ்வளோ பிரம்மாண்டமாய் அமர்ந்திருக்கிறார். நான் கீழே அந்த படிகளுக்கெல்லாம் தாண்டி கீழே நான் முழங்காலில் நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சிங்க, இந்த மக்களை நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருவர் என்னோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல ஆண்டவரே, என் ஜனத்தை மன்னியும், அவங்க இந்த மாதிரி பாவெல்லாம் செய்து உம்மை துக்கப்படுத்திட்டாங்க, தவறான வணக்கத்தினால உம்மை துக்கப்படுத்திட்டாங்க, பாவத்தினால துக்கப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் மன்னிங்க, என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க, என் ஜனத்துக்கு உங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க, அதை மாதிரி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் அதை ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரு அபிஷேகம் இறங்கினது. கண்ணீர் விட்டு அழுது 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 நான் ஜெபம் பண்ணினேன். யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் இப்படி ஜெபம் பண்ணுன்னு கற்றுக் கொடுத்தார். அதனால் என் ஜனத்தை மன்னியும், என் ஜனத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும், நீர் உங்களை வெளிப்படுத்தினா ரட்சிக்கப்படுவாங்க, ஜனங்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிப்பது, அதுதான் மன்றாட்டு ஜெபம், திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். உண்மையாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை மன்றாடி ஜெபிக்க வைப்பார். அந்த ஜெபம் வந்துட்டா உங்களால் அழுகை கட்டுப்படுத்த முடியாது, கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் கவி பிடிக்கும். ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு செபிக்கிறேன் என்று பவுல் சொன்ன மாதிரி ஒரு வேதனை உண்டாகும். இப்போ நம்முடைய தேசத்தில் 143 கோடி மக்கள், எவ்வளோ திரளான மக்கள், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க பல கோடி பேர், சாபத்துக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் பல கோடி பேர், பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க பல பேர், தவறான நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க, அவங்களுக்காக அவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் சில நம்முடைய நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, இந்த 143 கோடி மக்களுக்காக உம்முடைய கிருபாசன தண்டையில் நான் வந்திருக்கிறேன், நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மனிதனை தேடுகிறேன்னு சொன்னீங்களே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் நான் வருகிறேன். என் ஜனத்திற்காய் திறப்பிலை நிற்க. என் ஜனம் அறியாமையினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்தை மன்னியும் 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 இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க அறியாமைக்குள்ளே இருக்கிறாங்க. அவனுடைய மனக்கண் திறக்கப்படணும், அவனுடைய மனக்கண் திறக்கப்படணும், உம்மை அறிந்து கொள்ளணும். அவனுடைய அறியாமையை நீர் மன்னிக்கணும், அவனுடைய தவறுகளை நீர் மன்னிக்கணும் ஆண்டவரே. அந்த மந்திரவாத பில்லிஸ்வனி பேய் வணக்கத்தை மன்னிக்கணும் ஆண்டவரே. நான் அதற்காக ஜெபிக்கிறேன். என்னை மன்னிச்சிங்களே, என்னை மன்னிச்சு உங்கள் ரத்தத்தினால கழுவுனீங்களே, என்னை உம்முடைய மகனாக மகளாக மாற்றினீரே. என் ஜனத்தை பாருங்க ஆண்டவரே, எவ்வளோ பக்தி உள்ள மக்கள் ஆண்டவரே, எவ்வளோ பக்தி உள்ள மக்கள், என்னை விட ரொம்ப பக்தியான மக்கள் ஆண்டவரே. ஆனால் அறியாமையினால் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, அறியாமையினால் சாத்தானுடைய பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க, பாவத்தினால சாபத்தினால கலங்கி நிற்கிறாங்க. தேசம் திகைத்து கொண்டிருக்கிறது, இரத்த பழி தேசத்தின் மேலே இருக்கிறது, மந்திரவாதம் பில்லிசோனி பெருகுகிறது, போதை வஸ்துகளும் அநியாய அக்கிரமங்கள் பெருகுகிறது. தேவனே, தேவனே, என் ஜனத்துக்கு இரக்கம் செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. அவனுடைய மனக்கண் திறக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே. என் ஜனத்துக்காக திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ண இப்போ அபிஷேகம் இறங்குகிறது, மன்றாட்டின் அபிஷேகம் இறங்குகிறது. ஆவியானவர் பலமாய் நெருக்குகிறார். உன் தேசத்தில் இரத்த பழி இருக்கிறது, பாவம் பெருகி இருக்கிறது. ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. என் ஆவியானவர் தூண்டுகிறார். இப்போ நீங்கள் ஜெபிக்க ஒரு ஆத்மா பாரம் உண்டாகிறது, கண்ணீர் உண்டாகிறது, கதறுதல் உண்டாகிறது, சிலருக்குள்ளே பெருமூச்சு உண்டாகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரே, எல்லாருக்குள்ள மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு ஆவியை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள இந்த பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற அந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே.
என் ஜனத்தை மன்னியும், என் ஜனத்தை ரட்சியும், என் ஜனத்திற்குமை வெளிப்படுத்தும். அறியாமைய மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஜனத்துக்கு இறக்க செய்யணுமே, ரட்சிக்கப்படணுமே. பாவங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நீர் நியாயம் தீர்த்தால் யார் நிலை நிற்க முடியும்? கிருபை செய்யுங்க, இறக்க செய்யுங்க. நான் திறப்பிலே நிற்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. ஜெபிங்க. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இது மன்றாட்டின் அபிஷேகம், இது மன்றாட்டின் ஆவியானவர். பாரம் உண்டாகிறது, கர்ப்ப வேதனை உண்டாகிறது, கண்ணீர் உண்டாகிறது, கதறுதல் உண்டாகிறது, பெருமூச்சு விட்டு அழுகிற சத்தம் கேட்கிறது. தேவனே இறக்கம் செய்யுங்கப்பா. பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தேசம் தீட்டப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் தீட்டப்பட்டு கிடக்கிறாங்களே. ஆண்டவரே, மன்னியும், இரக்கம் செய்யும், ரட்சையும் ஆண்டவரே, நாங்கள் தரப்பிலே நெருக்கிறோம் ஐயா, நாங்கள் தரப்பிலே நெருக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரே, இறக்க செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய மனக்கண் திறக்கப்படணுமே. ஜெபிங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறார். தேவனே, இறக்க செய்யுங்க, மன்னிச்சிருங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே, பாவ சாபங்களை கழுவுங்க ஆண்டவரே. என் ஜனம் மனம் திரும்பணுமே, ரட்சிக்கப்படணுமே, மாற்றம் உண்டாகணுமே, உம்மை வெளிப்படுத்தணுமே. தேவனே ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோன்னு 2 நிமிடம் தான். ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மன்னியும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே கழுவும், ஆண்டவரே மனக்கண்களை திறந்தருளும். அறியாமைய மன்னியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே. என்னை சந்தித்தீரே, எனக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே. எங்கள் ஜனத்திற்கு உங்களை வெளிப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கதறுதலை கவனிக்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். நம்முடைய கண்ணீர் துருத்தியிலே சேர்க்கப்படுகிறது. என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க. பக்தி உள்ள மக்கள் ஆண்டவரே, அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, அவங்களை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜபத்தை கேட்டா, உடைந்த உள்ளத்தில் இருந்து புறப்பட்ட ஜபம், கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒரு பெரிய அறுவடையை நம்ம பார்க்க போகிறோம். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. கோடிகள் கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். என்னுடைய பெருமூச்சுக்கு பதில் தருகிறீர், கண்ணீருக்கு பதில் தருகிறீர் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு நீர் பேசினீர். எங்களுக்கு ஜெப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை ஊற்றினீர். மன்றாடி ஜெபிக்க வைத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய பலனை நாங்கள் பார்க்க போகிறோம், அறுவடையை பார்க்க போகிறோம். திரள் கூட்ட மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்புவதை பார்க்க போகிறோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.